உங்களுக்கு சமமானவர்களாக நீங்கள் அவர்கள் நடத்தவில்லை என்றால் அவர்கள் காது கொடுப்பார்கள், உங்களுக்கு மனசு கொடுக்க மாட்டார்கள். இதையெல்லாம் உடனே நீங்கள் இந்த காலத்து பிள்ளையிலே மோசமாகிடுச்சு, வீணாக போனவங்க, உருப்படைய மாட்டாங்க, இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையிலே மண்ணவாரி தூத்துறது. நோ, திஸ் இஸ் த பீரியட் வேர் தே born with their own technology and there is don't expect any reciprocation from them. தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே, உன்னை பெத்தெடுக்க நான் இவ்வளோ பற்றி சிரமம், அம்மா கிரிஞ்சு மாதிரி பேசாத, பூமர் மாதிரி உளராத, என்ன மேட்ரோ அதுக்கு வா அப்படின்றாய். நீ பெத்தெடுக்க சிரமப்பட்டு நான் என்ன பண்ண, பெத்துக்காம இருந்துட்டு அடுத்த கட்டம்லாம் நானாக கேட்டேம்மா. அப்போ முன்னாலாம் இது மாதிரி அம்மா சொன்னால் உடனே சரிம்மா இட்லிக்கு முட்டில் மொளாப்படியே வைமா, தின்னு தொலைறேன்னு தின்றுவாங்க முன்னாலாம். அம்மாக்கெல்லாம் சட்னி செய்யலைன்னா கூட அதுக்கு இந்த டைலாக் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, ஏமா 2 இட்லிக்கெல்லாமா பெத்தெடுக்கிற மேட்டர் எடுக்கிறது. Our conversations with emotions won't work. Conversations with sensibility works. பிள்ளைகளை உரையாட இழுங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெருக்கமான நபராக நீங்கள் மாறலைன்னா பிள்ளைகளுக்கு எம்பத்தி கிடைக்காது. அவர்கள் மனிதர்களிடம் அதை எதிர்பார்ப்பாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்துட்டான். உங்கள் தலைமுறையிலலாம் பிள்ளை நம்ம குரூப்பில் ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருப்பான், அவன் டெவில் சர்டிஃபிகேட்னு அவனை சொல்லுவாங்க. நாம் தவறு செய்கிறோன்னா அவன் ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், மாப்பிள்ளை இது தப்பு மாப்பிள்ளை, செய்யக்கூடாது மாப்பிள்ளை, 1000 இருந்தால் வாத்தியார் சைக்கிள்லேருந்து கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்குறவர் அறிவில் ஆடா அப்படிமா. அதை மீறி அவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் நம்ம சைக்கிள்லேருந்து காற்ற பிடிக்கிறோம், அவன் அதுக்கப்புறம் திட்டுவான், விடும் மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அவனை குரூப்பை விட்டு தூக்கவே மாட்டாங்க, அவனை விட்டுட்டு போயிட மாட்டாங்க எங்கேயுமே. இப்போல்லாம் கவனிச்சு பாருங்கள், ஐடியாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் அவனை காலி பண்ணி போகிறாங்க. அவனை மட்டும் ஒத்தையாக விட்டுவிட்டு 7 பேர் தனி குரூப்புக்கு வந்துடுறாங்க. 10 பேரால் எல்லோரும் சேர்ந்து தொடங்குறாங்க. 3 ஓப்படியா, 2 நாத்துனா, அப்புறம் அத்தை எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த 4ஆவது நாள் 2 குரூப்பாக மாறும். நாத்தனார்லாம் ஒரு பக்கம், ஓப்படியாலாம் ஒரு பக்கம். ஓ நாத்தனார் தேவலடி, ஏன் நாத்தனார் வீணாக போனவோ அப்படின்னு இங்கிட்ட இங்கிட்ட நாத்தனார்ஸ் ஓப்படியாஸ் அப்படின்னு ஒன்று வரும். இதில் 2 மாமியார் சேர இருக்குது. 10ஆவது நாள் 3 குரூப்பாகும். 2 நாத்தனார் தனி ஒரு குரூப்பு, அந்த 2 நாத்தனார் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ஓப்படியாஸில் 2 இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் பார்த்தா 20ஆவது நாள் 10 பேரோட ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு 7 இருக்கும். இதில் 7 குரூப்லேயும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் 7லையும் இருக்கும். அதான் ஸ்பெஷல். அதுதான் அந்த கலகத்துக்கெல்லாம் காரணம். மனிதர்களோடு இணங்கி இருக்க முடியவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பித்து முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்களோடு இணங்கி இருப்பது, யாரெல்லாம் என்னுடைய கருத்துகளுக்கோ என்னுடைய சிந்தனைகளுக்கோ உடன்படுகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால உறவெல்லாம் தொந்தரவுன்னு நினைக்கிறோம். நீ வா உதவி செய், மொய்யெழுது, கல்யாணத்துக்கு வா, கருத்து கேட்காதங்கிறோம். உறவுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. ரிவைவ் தீஸ் திங்ஸ். ஹியூமன் வேல்யூஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெக்னாலஜி டுடே. வித்தவுட் எம்பத்தி நத்திங் இஸ் கோயிங் டு சர்வ் இன் த ஃபியூச்சர். அப்படிங்கிறப்ப மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்டுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த எல்லா நாளும் வந்ததுக்காக ஒரே ஒரு நாள் கடைசியில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதை தீய வைக்க அது வேண்டாம். என்ன உங்கள் ஊர்லேயும் கொடுக்குறீங்களா டீச்சரா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன் கிளவி சாவலையா, அவனுக்கு முடியாமல் போகலையா, நல்லது கெட்டது நடக்கலையா, அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலையா, ஊர்லேருந்து மாமா பையன் வந்ததுக்காக மாடியிலேருந்து பார்க்குறதுக்காக ஒரு லீவு போடாத ஒரு வாழ்க்கையா? வாழ்வினுடைய அற்புதமான தருணங்களெல்லாம் இழந்துட்டு ஃபேண்டசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் யுவர் ஃபேக்ட்ஸ். ஃபேண்டசி தான் அழகு. மயிலிறகு முளைக்கும் நம்புகிற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமாக இருந்தான். மயிலிறகு முளைக்கும் நினைக்கிற வரைக்கும். வட்டம் எது சதுரம் எதுங்கிறது தான் வாழ்க்கை என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வந்த பிறகு வாழ்க்கை எது என்று தெரியாமல் தெருவாய் திரிகிறது இந்த உலகம். ஆஸ்பத்திரியில் போய் என் மகளை கூட்டிகிட்டு போயிருக்கேன், பல்லு வலி. அங்கே ஒரு போய் சொங்கி கிடக்கிறான். அவன் கழுத்தை அவங்க அம்மா மேலே தூக்கி, ராகுல் டெல்மி இஸ் இட் அ சர்க்கிள் ஆர் அ ஸ்கொயர் அப்படிங்குது. மேலே ஒரு வட்ட வடிவிலான ஒரு விளக்கு இருக்குது. அப்போ கூட அந்த அம்மா இது சர்க்கிளா இல்லை சதுரமாக வட்டமானு சொல்லுது. அவனுக்கு தெம்பே இல்லை. அவனே தோலை தொங்க போட்டு கிடக்கிறான். அவன் என்ன என்னவானு தோணுச்சு. அது சர்க்கிள் நம்ம ஸ்கொயருன்ட்டான். அங்கேயே திட்டாங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஹவ் ஐ டோல்ட் யூ சர்க்கிள் வில் பி லைக் திஸ் இஸ் சர்க்கிள். இப்போ இந்த ஒரு மார்க் அவன் எடுத்து என்ன பண்ண போகிறான்? நான் கடவுளே அவன் பெயிலாக போகணுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது. ஃபேக்ட்ஸ் இஸ் இம்மெட்டீரியல், ஃபேண்டசி மேட்டர்ஸ். ஃபேண்டசி மேட்டர்ஸ். வாழ்க்கையில் அற்புதமான தருணங்களை தருவது அறிவல்ல, திட்டமல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. 4 முக்கியமான விஷயங்கள் புதிய உலகத்துடைய நவீன இலக்கணங்களில் நான் நம்பக்கூடிய 4 விஷயம். டோன்ட் பிளான் டூ மச், லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக திட்டமிடாதீங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பக்காவாக திட்டம். அப்படி ஒரு பிரிண்ட் அவுட்டு கடவுள்கிட்டே இல்லை. எல்கேஜியில் சேர்த்து இதை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி அமெரிக்காவில் கொண்டே விட்டு சைலிகான் வழியில் காசு எடுத்து இது பண்ணி அது பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சால் கடவுளே கரெக்ட் பண்ணிடுவாரே. அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மகிட்டே இல்லை. நீங்கள் எப்பொழுது அதிகமாக திட்டமிடுகிறீர்களோ வாழ்க்கை உங்கள் கண் முன்னால் வைத்திருக்கிற வாய்ப்புகளை கவனிக்காமல் போவீர்கள்.
லைஃப்பில் பல அற்புதமான தருணங்கள் இருந்து திட்டமிட்ட போது நடந்தது கிடையாது. நீங்கள் திட்டமிடாமல் இருந்தது தான் அற்புதமான தருணங்களை உங்களுக்கு தந்தது. கல்யாணத்தில் மேடையில் ஏறி போஸ்ட் கொடுப்பீங்களே, சில பேர்லாம் சாவு வீட்டில் இருக்க மாதிரி நிற்பாங்க. ஆனால் கேண்டீனில் அந்த பொண்ணு அப்படி கேஷுவலாக அங்கிட்டு சிரித்தது, அந்த பையனை ரகசியமாக பார்த்தது, இவன் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போய் பேச போனது, எங்கேயோ பின்பக்க கண்ணாடியில் பார்த்து இப்படி தலையை சொரிஞ்சதுன்னு கேண்டீனில் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆல்பம் முழுக்க அழகாக இருக்கும். வாழ்வின் அற்புதமான பல தருணங்கள் நீங்கள் திட்டமிட்டு நடந்ததல்ல, திட்டமிடாமல் நடந்தது தான். நாளை காலை பிள்ளை வருகிறான் என்பதற்காக நீங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ நிற்கிறப்ப அந்த பிள்ளை முகத்தை பார்த்தோன்னே கிடைக்கிற மகிழ்ச்சியை விட, நீங்கள் எதிர்பாராமல் வீட்டில் கைதியை கட்டி நிற்கிறப்ப பின்னாலே வந்து கண் பொத்தி அப்படி கட்டி பிடிக்கிற அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற பிள்ளை தர்ற இமோஷன் இருக்குல்ல, அதான் இமோஷனே. லைஃப்பை ரொம்ப திட்டமிடாதீங்க. வாழ்க்கையை விட நீங்கள் ஒன்றும் அறிவாளெலாம் கிடையாது. வாழ்க்கை திட்டமிடப்படிலாம் நடந்துருன்னா உலகத்தில் எல்லா பேரும் புச்சாலி ஏறுவானே. நீங்கள் தேவையில்லாமல் அதீதமாக திட்டமிட்டு இதை நான் சொல்கிறேன்னா, காலம் வேகமாக மாறுது. முன்னால் மாற்றத்திற்கான இடைவெளி அதிகமாக இருந்துச்சு இல்லையா? அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர்ற வரைக்கும் அவ்வளோ காலாச்சு. மாருதி கார்லேருந்து அடுத்த கார் வர வரைக்கும் அவ்வளோ பெருசாச்சு. மாருதி கார் வந்தப்போ வாங்க போனவங்களோட வேடிக்கை பார்க்க போனவன் தான் கூட. என்னடா சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார். எங்கள் பாட்டிலாம் அது சாகிற வரைக்கும் பார்த்த எல்லா காரையுமே அம்பாசிடர் தான் சொன்னிச்சு. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியல. எல்லாமே அம்பாசிடர் கார் தான். காருனாவே அது அம்பாசிடர் அவங்க நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளை இந்த ஃபோனை வாங்கிட்டேன், அட ஏன்டா இதை வாங்கினேன், நாளைக்கு வேறு மாடல் வருதுங்கிறான். இது பழசுங்கிறாங்க. அதை விட வைத்திருச்சா 1,50,000 ரூபாய்க்கு வாங்கின போனால் மறுநாள் 60,000 அவனே சொல்கிறான். அவனே பேப்பரில் விளம்பரம் போட்டுறான். அப்போ மாற்றம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் எப்படியெல்லாம் வரும் நமக்கு தெரியாது. காலம் எப்படியெல்லாம் மாறும் தெரியாது. முந்தானத்து வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த மேஜிக்கு இன்றைக்கி மாறிடுது. ஏன்னு பெருசாக சொன்னாங்க. மஹிந்திராவோட சிஇஓட உட்காந்து முந்தானத்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். அவர் சொல்கிற அவர்கிட்ட பேசுகிறப்ப டெஸ்லா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அது ஏஐயும் ஈவியும் சேர்த்துட்டான். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஏஐ. இன்ஜின் இருக்காது, டிரைவர் இருக்க மாட்டான். காரில் ஏறி அத்தை வீட்டுக்கு போ அப்படின்னா, எந்த அத்தை வீடு? காஞ்சனாத்த வீட்டுக்கு போ. உங்களுக்கு சண்டையாச்சே, இருந்தாலும் பரவாயில்ல போ, சண்டை போட தான் போகிறோம். எல்லாத்தையும் சொல்லிடும். கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் அது சொல்லிடும். அது பழைய டேட்டாலேருந்து எடுக்கும். அத்தைக்கு உங்களுக்கு பிரச்சனையாச்சே, இருக்குது தெரியும். அன்றைக்கி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இப்போ அதை பேசுறதுக்காக தான் போகிறேன். நேராக அத்தை வீட்டு வாசலில் வண்டி போய் நிற்கும். நான் இருக்கட்டா கிளம்பட்டா, செத்துரு அடித்தாங்கன்னா தப்பிக்கணும், உடனே வந்துடுறேன். உள்ளே ஓடி வரல, அங்கேருந்து திட்டுதுன்னு ஓப்பன் த டோர் அப்படின்னு பாஞ்சுனா மறுபடியும் வீட்டில் கொண்டே மாடியில் கொண்டே இறக்கிட்டு பயலுகள்லாம் மாடியில் நேராக பாராசூட்டில் குதிப்பாங்க. எவனுக்கு தெரியும்? அங்கே உட்காந்து எல்லுசாமின்னு ஒருத்தர் நம்மால் தான் அவர். அந்த டிசைன் பண்ணுறவர் ஒரு தமிழர். ஏஐயும் ஈவியையும் சேர்த்து டெஸ்லாக்கு கார் பண்ணுற நம்பால். E6 வருதுல இப்போ, அப்படி பார்த்தா அப்படி வந்தாவோ ஒரு காரு, அதை டிசைன் பண்ண ஒரு நாமக்கல் காரு, நம்பால் தமிழர்கள். ரைட்டா? அப்போ ஈவி டெக்னாலஜி வருது. அப்போ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, உலகம் மாறிட்டே இருக்குது, நுவான்சஸ் மாறிட்டே இருக்குது, ஐடியா மாறிட்டே இருக்குது, மூட் ஸ்விங் மாறிட்டே இருக்குது, சைக்காலஜி மாறிட்டே இருக்குது, டேஸ்ட் மாறிட்டு இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்குது, மீடியம்ஸ் மாறிட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ மாற்றங்கள் வேகமாக நடக்கிற காலத்தில் அதுக்கான இடங்கள்லாம் கொடுக்காம நீங்கள் வாழ்க்கை அதீதமாக திட்டமிட்டிங்கன்னா லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அப்பாக்களுக்கு தான் இந்த வேண்டுகோள். லைஃப்னால் ஒரு பிளான் இருக்கணும். ஒரு மண்ணு வேணாம், பேசிக் பிளான் போதும்.